சாய்ஸ் மட்டும் இருந்திருந்தால் படையப்பாவில் அந்த ரோல் செய்திருப்பேன். ரம்யா கிருஷ்ணன் ஓபன் டாக். கோலிவுட்டின் சீனியர் நடிகைகளின் ஒருவர் ரம்யா கிருஷ்ணன். முதலில் ஹீரோயினாக கலக்கியவர் இப்பொழுது குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடித்து கலக்கி கொண்டிருக்கிறார். அவர் ரசிகர்களால் நீலாம்பரி ராஜமாதா என்று அழைக்கப்படுபவர். தமிழ் மற்றும் தெலுங்கில் மிக சிறந்த நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் படையப்பா படம் குறித்து அவர் பேசியிருக்கும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகியிருக்கிறது. தமிழ் சினிமாவில் முக்கியமான மற்றும் மூத்த நடிகைகளின் ஒருவர் ரம்யா கிருஷ்ணன். பத்திரிகையாளர்கள், கதையாசிரியர், நடிகர் என பன்முகங்களை கொண்ட ஷோவின் உறவினரான ரம்யா பல வருடங்களுக்கு நடித்து வருகிறார். ஆரம்பத்தில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் ஹீரோயினாக நடித்து பிரபலம் அடைந்தவர். கிளாமர், ஹோம்லி என எந்த கேரக்டராக இருந்தாலும் அடித்து தூள் கிளப்பும் வல்லமை கொண்டவர் அவர். ஒரு கட்டத்தில் அவருக்கு ஹீரோயின் வாய்ப்பு குறைய ஆரம்பித்தது. அதனை அடுத்து குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடிக்க ஆரம்பித்தார் அவர். ஹீரோயினாக எப்படி கலக்கினாரோ கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் தனது தரமான நடிப்பை வெளிப்படுத்தி அப்ளாஸை அவர் அள்ளி கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கேரக்டர் ரோல் மட்டுமின்றி வில்லியாகவும் மிரட்டலான ஆக்டிங்கில் அசால்ட்டாக நடித்திருந்தார். அவர் ஏற்றதிலேயே காலத்துக்கும் அளிக்க முடியாத கதாபாத்திரம் என்றால் படையப்பா படத்தில் அவர் ஏற்றியிருந்த நீலாம்பரி கதாபாத்திரம். ரஜினி என்ற பெரிய ஆளுமைக்கு வில்லியாக நடித்து அதகலம் செய்திருந்தார். ரஜினியே கூட அந்த படத்தில் ரம்யா கிருஷ்ணன் நடிப்பை பார்த்து வியந்து போனார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதை அவரே பல மேடைகளில் கூறியும் இருக்கிறார். படையப்பா படத்தில் நடித்திருந்தால் ரம்யா கிருஷ்ணனுக்கு நீலாம்பரி கதாபாத்திரம் ஒரு அடையாளமாகவே மாறிவிட்டது. அதேபோல் அவர் ஏற்றிருந்த கதாபாத்திரத்தில் மற்றொரு சிறப்பான கதாபாத்திரம் என்றால் பஞ்சதந்திரம் படத்தில் அவர் ஏற்றிருந்த மரகதவல்லி என்கின்ற மேகி கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்திலும் படு காமெடியாகவும் கொஞ்சம் கிளாமராகவும் நடித்து அசத்தியிருந்தார் ரம்யா கிருஷ்ணன். குறிப்பாக வந்தேன் வந்தேன் பாடலில் சிம்ரனுக்கு போட்டியாக நடனமாடியது குறிப்பிடத்தக்கது. இப்படி பல கதாபாத்திரங்களில் கலக்கிய ரம்யா கிருஷ்ணன் இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்த்த படம் பாகுபலி. அந்த படத்தில் ராஜமாதா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று தனது குரலாலும் நடிப்பாலும் அதகலம் செய்தார். அந்த படம் வெளியானதில் இருந்து ரம்யா கிருஷ்ணனை ரசிகர்கள் எங்கள் ராஜமாதாவாக என்றுதான் அழைத்து வருகிறார்கள். இந்த நிலையில் ரம்யா கிருஷ்ணன் கொடுத்த பேட்டி ஒன்று சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் ஆகியிருக்கிறது. தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு சில வருடங்களுக்கு முன் அவர் அளித்த பேட்டியில் படையப்பா படத்தில் எனக்கு சாய்ஸ் மட்டும் இருந்திருந்தால் கண்டிப்பாக சௌந்தர்யா செய்திருந்த ரோலை தான் செய்திருப்பேன். ஏனெனில் ரஜினிக்கு வில்லியாக நடிப்பதற்கு ஒத்துழைக்க மாட்டார்கள். படத்தில் கிளைமேக்ஸில் ஷூட்டிங் செய்யும் போதெல்லாம் ஸ்பாட்டில் இருந்தவர்கள் நீங்கள் கொஞ்ச நாட்களுக்கு சென்னைக்கு வராமல் இருங்கள் என்று சொன்னார்கள். அதேபோல் ரிலீஸின் போது நான் சென்னையில் இல்லை என்று ரம்யா கிருஷ்ணன் கூறினார்.